வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் 3 நாள் பயணமாக இம்மாதம் 17ஆம் தேதி இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். புதுடெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். சமுத்திர மந்தன் திட்டத்தின் கீழ் ஹைட்ரோ கார்பன் வளங்களை கண்டறிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மகாநதி மற்றும் காவிரி ஆற்றுப்படுகையில் இது குறித்த ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதில் ஹைட்ரோ கார்பன் கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார். பிரிக்ஸ் மாநாட்டின் தலைமை ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டு செயல் திட்டம் குறித்தும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சாய் ஜே சரவணன் குமார், திரு லட்சுமிகாந்தன், திரு KSP ரமேஷ் ஆகியோர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வதேச திரைப்பட விழா புதுச்சேரியில் நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை 4 வெவ்வேறு இடங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான லோகோவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வெளியிட்டார். காமராஜர் மணிமண்டபம், அலைன்ஸ் பிரான்சிஸ், டாக்டர் APJ அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம், காந்தி திடல் ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் படங்கள் திரையிடப்பட உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.